ओम शांति। अपनी शक्तिशाली मनसा द्वारा सकाश देने की सेवा करो. தனது சக்தி வாய்ந்த மனத்தின் மூலமாக சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். मनसा द्वारा सकाश तब दे सकेंगे जब निरंतर ஏக்ர ஸ்திதி में स्थित होने का अभ्यास होगा. நிரந்தரமாக ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி இருந்தால்தான் மனதின் மூலமாக சகாஷ் கொடுக்க முடியும். इसके लिए पहले व्यर्थ संकल्पों को शुद्ध संकल्पों में परिवर्तन करो. அதற்காக முதன்மையாக வீணான எண்ணங்களை சுத்தமான எண்ணங்களாக மாற்றம் செய்யுங்கள். फिर माया द्वारा आने वाले अनेक प्रकार के विघ्नों को ईश्वरीय लगन के आधार से समाप्त करो. பின்னர் மாயை மூலமாக வரக்கூடிய அநேக விதமான தடைகளை ஈஸ்வரிய ஈடுபாட்டின் மூலமாக முடித்து விடுங்கள். एक बाप दूसरा ना कोई इस पाठ द्वारा एकाग्रता की शक्ति को बढ़ाओ. ஒரு தந்தையை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்ற பாடத்தின் மூலமாக மன ஒருமுகப்பாட்டின் சக்தியினை அதிகரியுங்கள். ஓம் சாந்தி.